தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய மாவட்ட தலைவர் எஸ்எம்பி முருகன் கோவையிலிருந்து பேசுகிறேன். இந்த தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய 42வது ஆண்டு இந்த மாநாட்டை சிறப்பான முறைக்கு கோவை கொடிசியா வளாகத்தில் நடத்தி கொடுத்த தலைமை கமிட்டியினுடைய நிர்வாகிகளுக்கும் அதனுடைய சிறப்பு அழைப்பினை ஏற்றுக்கொண்டு மதிப்புக்குரிய ஐயா எஸ்பி ரத்ன சபாபதி அவர்களுக்கும் கோவை நாடா சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய பாஸ்கர் நாச்சி அவர்களையும் இந்த தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தை எந்த காலத்திலும் தலை நிமிர்த்தி வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரே மனிதர் மதிப்புக்குரிய ஆர்பி கருணாகரன் அவர்களையும் அண்ணன் எஸ் குமார் அவர்களையும் பொதுச் செயலாளர் உதயகுமார் அவர்களையும் பொருளாளர் சிலுவை முத்துக்குமார் அவர்களையும் மற்றபடி இந்த எங்களுடைய தலைமைக்கினுடைய துணைச் செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் அனைத்து கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொடுத்ததற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று கிட்டத்தட்ட சுமார் 15 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை எங்களது சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு வழங்கி மதிய அறுசுவை விருந்து வைத்து இந்த விழாவினை கோவையிலே கொடிசியாவிலே மிக சிறப்பாக நடத்தி முடித்து உள்ளோம். ஆகையால் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் தமிழக வியாபாரிகள் சம்மேளன கோவை மாவட்ட சார்பாக நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளோம். கோவையில் அந்த மாநாட்டினுடைய தீர்மான நகல்கள் கோவையில் இருந்து நெல்லை தூத்துக்குடி நாகர்கோவில் மார்க்கமாக இரவு 10 மணிக்கு மேல் ஒரு ரயில் சேவையை சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம் கோரிக்கையாக வைத்துள்ளோம். அதே சமயம் வியாபாரிகளுக்கு இன்று சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுகள் வரி விதிப்பு என்ற முறையில் நிறைய வணிகர்களுக்கு அதிகப்படியான வரிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த வரி வியாபாரிகளுடைய நலனை கருதி கொண்டு வியாபாரிகள் நசுக்கப்படாமல் அவர்களுக்கு அதை தளர்வு செய்து கொடுக்குமாறு உங்களை கவர்மெண்ட்டை கேட்டுக்கொள்கிறோம்.